Taste the Daily. செங்கல்பட்டில் உள்ள பிரபல தனியார் பள்ளியின் முதல்வர் அதே பள்ளியில் பணியாற்றும் இளம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் அது தொடர்பாக போலீசில் புகார் கொடுக்கக்கூடாது என திமுக பிரமுகரை வைத்து மிரட்டுவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வேதாச்சலம் நகரில் உள்ள தனியார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டேவிட் செல்வராஜ் அதே பள்ளியில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வரும் 21 வயது பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக போலீசில் புகார் கொடுக்கக்கூடாது என திமுக நிர்வாகி மூலம் மிரட்டி வருவதாக கூறப்படும் நிலையில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் மீது பள்ளி நிர்வாகமும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் இளம்பெண்ணின் உறவினர்கள் அச்சமடைந்துள்ளனர். அப்பா ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க துருப்பிடித்த இரும்பு கரத்தை எப்போது நீட்டுவார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். மேலப்பள்ளி 10 பகுதியைச் சேர்ந்த 43 வயது ஆட்டோ ஓட்டுநர் அரிச்சந்திரன் என்பவர் வீட்டில் தனியாக இருந்த 14 வயது சிறுமிக்கு கடந்த மாதம் 24ஆம் தேதி பாலியல் தொல்லை கொடுத்தார். இதில் அதிர்ச்சியடைந்து சிறுமி அலறியதும் ஆட்டோ ஓட்டுநர் மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பி ஓடினார். இதையடுத்து கடந்த 8ஆம் தேதி பேருந்து நிறுத்தத்தில் சிறுமி நின்றபோது அவரை சந்தித்த ஆட்டோ ஓட்டுநர் பாலியல் தொல்லை குறித்து வெளியே சொல்லக்கூடாது என மீண்டும் மிரட்டினார். இது தொடர்பான புகாரில் ஓட்டுநர் அரிச்சந்திரன் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் காமுகன்களிடம் சிறுமிகள் சிக்கி துன்பம் அனுபவித்து வரும் கொடுமைக்கு எப்போது முற்றுப்புள்ளி விழும் என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 15 வயது சிறுமியை 25 வயது இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வீட்டில் தனியாக இருந்த 15 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி 25 வயது தினேஷ்குமார் என்ற நபர் பாலியல் வன்கொடுமை செய்தார். இதில் கடும் அதிர்ச்சிக்குள்ளான சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமையை பெற்றோரிடம் தெரிவித்ததை தொடர்ந்து இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான தினேஷ்குமார் தேடப்பட்டு வருகிறார். பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவதாக கூறும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்கள் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களை அச்சப்பட வைத்துள்ளது.